2013 மோகன்லால் மீனா நடிச்ச திருஷ்யம்னு ஒரு படம் மலையாளத்தில் வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் படம்னே சொல்லலாம். ஒரு மலையாள நியூ வேவ் படத்தோட ஒரு ஆரம்பம்னே சொல்லலாம். அந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் அடிச்ச படம். அதாவது ஒரு ரூரல் த்ரில்லருங்கிற ஒரு ஜானர்ல வந்து ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். அது அது வந்து பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜ் இந்தியா ஃபுல்லாவே ரீமேக் ஆச்சு. இந்தியா மட்டும் இல்ல, சைனீஸ், இப்படி பல லாங்குவேஜ்ல ரீமேக் ஆச்சு. தமிழ்ல பாபநாசன் கமல் நடிச்சு வந்துச்சு. அந்த படமும் இங்க ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி இந்தியாலேயே ஒரு முக்கியமான படம்னு நான் சொல்லலாம். அதோட செகண்ட் பார்ட் வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு எடுத்தாங்க. அதுவும் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. அதையும் ரீமேக் பண்ணி பல படங்கள் வந்துச்சு. ஆனா தமிழ்ல வந்து பாபநாசத்தோட நிறுத்திட்டாரு கமல். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் திருஷ்யம் 3. ഇനി അങ്ങനെയൊന്നും ചിന്തിക്കണ്ട. படத்தோட கதை என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரியே இதுலயும் வருணோட பாடியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நகருது. இதுல ஒரு படி மேல போய் ஒரு பொண்ணை கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பல போன் கால்கள் வருது. அந்த மாதிரி நடக்கும்போது இவர் கல்யாணத்தப்போ இவரோட அந்த கேஸை திருப்பி ரீஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அவர் குடும்பத்தை காப்பாத்தினாரா, என்ன பண்ணாரு, இதுதான் மீதி கதை. இதுல மோகன்லால் வந்து இதுலயும் அவர் தான் வந்து படத்தை தாங்குறாரு பயங்கரமா. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரியே அந்த முகத்துல வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாம, ஆனா அவர் ஏதோ பண்ண போறாரு அப்படிதான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க. அது வந்து ஒரு த்ரில்லரை மெயின்டைன் பண்ற மாதிரி தான் அந்த படம். எப்பவுமே அப்படிதான் ஸ்லோ பர்னர் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே மெதுவா ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ண வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அது ரொம்பவே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா படம் ஃபுல்லா டிராமா ஜாஸ்தியா இருக்கு. இவர் வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி டவுட்டா பாக்குறாரு. அந்த மாதிரி அப்பப்போ ஒரு ½ hour கேப்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெளிய வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு மெதுவா போச்சு. த்ரில்லரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம இவர் ஜீத்து ஜோசப் வந்து கொஞ்சம் டிராமா வந்து ஹெவியா இதுல போட்டாரு. அப்புறம் வழக்கம் போல அவர் வந்து இந்த வில்லனில வந்து ஏன் கொஞ்ச நாளா தெலுங்கு படம் மாதிரி காமிச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா அவனா ஒரு வீட்டுக்குள்ள போய் பண்கள் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஈஸியா ஒருத்தர் பண்றாரு ஒரு வில்லன். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சு. ஜீத்து ஜோசப்ல வந்து இந்த மிராஜ் படத்துல இப்படிதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த நிறைய படங்களையும் கொஞ்சம் அந்த ஹெவியான அந்த வாடை அடிக்குது. அது ஏன்னு தெரியல. ஏன்னா இவர் வந்து பல படங்கள் ரீமேக் பண்றங்காட்டியா இருக்குமான்னு தெரியல. இந்த படத்துல வந்து கடைசி ½ hour ட்விஸ்டுக்கு வேண்டியே வந்து இந்த படத்தை ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, மோகன்லால வந்து ஒரு பயங்கர புத்திசாலியா படம் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம 2 படத்தையும் பார்த்துட்டோம். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மூலக்காரரு. அந்த மாதிரி நம்மளையும் வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து இந்த திருஷ்யம் யூனிவர்ஸ்ல வந்து அவர் கரெக்டா வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மோகன்லால் வந்து மிக மிக புத்திசாலியான ஒரு மனுஷன். எப்படியும் பிள்ளைய காப்பாத்திடுவார், அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ஜீத் தோஸ் இதுக்கு முன்னாடி மிராஜ், வலது வஸ்து கல்லன் இந்த மாதிரி படங்கள்ல வந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப வந்து அந்த த்ரில்லரை வந்து நம்ம வந்து த்ரில்லர் தான் நம்மளோட மெயின் ஜானரு, அதை நம்ம வந்து எப்படியும் நமக்கு வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லி நினைச்சே இந்த மிராஜ் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. மிராஜ்ல வந்து ஓவர் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படம் பார்த்து. ஏன்னா இவ்வளவு ட்விஸ்ட் வந்து ஒரு படத்தை தாங்காது, வேஸ்ட். அதே மாதிரி வலது வஸ்து கல்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி த்ரில்லர் மாதிரி ஆச்சு அது. அதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஓகே சூப்பரா இருந்துச்சு. இவருக்கு வந்து திருஷ்யம்ல வந்து ஒரு தனியான ஒரு இவருக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஒரு நல்லா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் பார்ட் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மிஞ்சாது. ஏன்னா எப்படி வெத்துத்தனமா தான் கொடுப்பாங்க, நம்ம பல உதாரணங்களை பார்த்துருக்கோம். ஆனா செகண்ட் பார்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சீக்குவலா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த தேர்ட் பார்ட் வந்து ஒரு 2.25 மணி நேரம் ஓடுது. 2.25 மணி நேரத்துல வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் இந்த ½ மணி நேரத்தை வந்து அவங்க ஒப்பேத்திருக்க வேண்டி எப்படி இழுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் கிடையாது. அது வந்து 10 எபிசோடு 7 எபிசோடு 8 எபிசோடு வேஸ்டா இருந்தாலும் ரெண்டு எபிசோட வந்து கொஞ்சம் பீக்ல கொண்டு போய் பார்த்தா நம்ம வீட்டுல தானே பார்க்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தியேட்டர்ல வந்து அந்த கடைசி ½ மணி நேரத்துக்கு நம்ம உட்கார முடியும். ஜார்ஜ் குட்டி வந்து ஒரு என்ன வேணா பண்ணுவார் ஒரு குடும்பத்தை காப்பாத்துக்கு. அதே மாதிரிதான் இதுலயும் வந்து ஒன்று பண்ணுவாரு. கடைசியில இவர் வந்து சொல்லும்போது ஒன்று சொல்லுவாரு, நீங்க ஏன் வந்து இந்த வழியை தேர்ந்தெடுத்தீங்க, அது வேண்டான்னு, இதை வந்து நம்ம வந்து இனி கொண்டு போயிருக்கலாமே ஃபர்தரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு ஏன் மேலதான் பயமா இருக்குன்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வந்து காமிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கலா இருந்துச்சு. இவரோட பழைய படம் மோகன்லால் நடிச்ச சதயம்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து அது வரைக்கும் வந்து அப்படியே ஒரு சாஃப்டா போயிட்டு இருக்கிற படம், அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஒன்று பண்ணுவார் பாரு, சைக்காலஜிக்கல் அப்படியே மிஞ்சிரும் அந்த படம். அட்டகாசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கடைசியில காமிச்சிருக்காங்க. அது அவர் சொல்லும் போது எனக்கு வந்து அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதுல அதே மாதிரி இதுலயும் ஒன்று பண்ணுவாரு. நீங்க படம் பார்த்தா தெரியும், ஏன்னா வந்து அது வந்து ஸ்பாய்லர்ஸ் ஆயிரும். இந்த படம் மீனா எல்லாருமே வந்து அந்த 13 வருஷம் ஆச்சு அப்படியே தான் இருக்காரு. அவங்க மோகன்லாலும் அதே மாதிரி ஓகே, பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்து அப்படிதான் இருக்காங்க. அப்படியே காமிச்சிருக்காங்க. அப்படியே எப்படி நம்ம வந்து ரிச்சர்ட் லிங்க்லேக்கர் வந்து அப்படி 3 பார்ட் எடுப்பாரு, பிஃபோர் சன்ரைஸ் சன்செட் அப்படின்னு ஒரு 3 பார்ட் அவங்க வயசுக்கு வந்து 14-17 வருஷம் கேப்ல எடுப்பாரு. அந்த மாதிரி இந்த படம் திருஷ்யம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் தான் இப்படி அமையும். அது திருஷ்யம் சீரீஸ் அந்த அளவுக்கு வந்து ஹிட்டான சீரீஸ்.
இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பாட்டு மாதிரி இல்ல, குட் பேட் அக்லி அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து வேற ஒரு 4th பாட்டுக்கு லீடு வேற கொடுக்குறாங்க. என்னத்துக்கும் தெரியல. இவர் வந்து மலையாளத்துல படம் எடுக்கும்போது மத்த லாங்குவேஜும் மனசுல வச்சு எடுக்கிறாரான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது வந்து வந்தாலே அது இன்செக்யூரிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது வந்து வரக்கூடாது. இவரோட பழைய படங்கள் பாத்தீங்கன்னா மெமரிஸ்ல இப்ப பார்த்தாலும் ஒரு 6-7 படம் பார்த்துருப்பீங்க. 7 அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் இருக்கு இந்த மெமரிஸ்ங்கிற ஒரு படம், பிருத்திவிராஜ் நடிச்ச படம். அது தமிழ்ல கூட வந்துச்சு, ஆறாவது சினான்னு. அது வந்து ரொம்ப சூப்பரான படம். அந்த மாதிரி ஒரு ஜீத்து ஜோசப் வந்து திருப்பி ஒன்று சீரீஸ்குள்ள மாட்டிட்டு இடையில மிராஜ் இந்த மாதிரி படங்கள் எடுத்துட்டு தேவையில்லை. இந்த வலது வஸ்து கல்லன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த டைட்டிலே ஒரு கவித்துவமா இருக்கும். அதாவது அந்த ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையும் போது லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ரெண்டு பேரும் அறைவாங்க. அதுல வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா திருடன், அவன் ஜீசஸ் திட்டிகிட்டே இருப்பான். வலது பக்கத்துல இருக்கிற வந்து நல்ல ஜீசஸ் வந்து இது பண்ணுவான். அந்த கதை டைட்டிலே வந்து அதை வச்சுதான் அவர் பண்ணியிருப்பார். அந்த கிளைமாக்ஸ் அந்த படம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் போகும். அதே மாதிரி ஒரு ஜீத்து ஜோசப் வந்து ஒரு நல்ல ஜீத்து ஜோசப் வந்து அடுத்த த்ரில்லர் வந்து அவருக்கு ஒரு மெயினான மேட்டரா இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல த்ரில்லர் படங்களோட அடுத்து வரணும்னு நினைக்கிறேன். விஷயம் வந்து இதோட முடிச்சிருங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த லீடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவர் எத்தனை தடவை தான் அவர் குடும்பத்தை காப்பாற்றுவார். இதுல சாங்ஸ் ஒன்றும் இல்லை, அதனால நல்ல ரிலீஃபா இருந்துச்சு. இதுல சாங்ஸ் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இனியும் நல்ல ரிலீஃபா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருக்கலாம், ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஆனா மோகன்லால் வந்து அவர் கரெக்டா தான் வேலை பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன அந்த நுவான்ஸ் எல்லாம் அவர் வந்து அது பயங்கரமான ஆக்டர். அவர் 400 படம் பண்ணிட்டாரு. அவரோட பிறந்தநாள் நேற்று வேற, ஹாப்பி பர்த்டே லாலேட்டன். மோகன்லால் என்ற அந்த சிறந்த நடிகருக்கு வந்து இது ஒரு சாதாரண படம் தான். ஆனா ஜீத்துக்கு வந்து அப்படி கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து 2 படங்கள் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் போச்சு. அதை வந்து அப்படி போனங்காட்டி திருப்பி அவர் திருஷ்யம் கையில் எடுத்துறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கும். இந்த தலைநகரம் காமெடி வடிவேல் எப்பெல்லாம் உனக்கு வந்து வீக்கா இருக்கோ அப்ப இந்த பெட்டி ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவர் எப்பெல்லாம் வந்து கீழே போறாரோ அப்ப திருஷ்யம் பெட்டியை ஓப்பன் பண்ணிடுறாரு. அதான் இந்த படத்துல அப்பட்டமா தெரிஞ்சு. இனி அந்த பெட்டியை வந்து தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணாதீங்க, தூக்கி வீசிடுங்க. தேங்க்யூ.